ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளையில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ தான் அந்த புது வருஷம் துவங்கின போல இருக்குது. முதல் மாதம் முடித்து இந்த 2வது மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள்ளே வந்துட்டோம்ல, எவ்வளோ வேகமாய் நாட்கள் போகிறது பாருங்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையினால் நானும் இன்றைக்கும் எல்லாம் கர்த்தர் ஜீவனை கொடுத்து அவர் கிருபையினால் உங்களை தாங்கி பராமரித்து ஆமென் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்கிறல்ல, எவ்வளோ நல்ல தேவனில் ஆண்டருக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம் சொன்னாலும் அது போதாது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குமா. தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இதை பாடுறாரு. நீங்கள் அந்த மேலே டைட்டில் வாசிப்பீங்கன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஒரு பயங்கரமான இருக்கும். தெய்வ பிள்ளைகளை துரத்தி விடப்படுகிறையில் தாவீது சொல்கிறாரு, நான் எக்காலத்தில் அவரை ஸ்தோத்திரிப்பேன். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் வந்தாலுமே ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஆண்டவரை மறந்துட்டாரா, ஆண்டவர் ஏன் இப்படின்னு சோதிக்கணும், பல புலம்புறோம்ல. தெய்வ பிள்ளையில் நம்ம எக்காலத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம், நம்ம தீமைகள் அனுபவிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆனால் ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. தேவ பிள்ளையில் எக்காலத்திலும் நன்மையிலும் தீமையிலும் அவன் எல்லா சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கும் போதும் நம்ம தாழ்ந்திருக்கும் போதும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக, ஆண்டவரை எப்போவுமே துதிக்கிறவர்களாய் காணப்படுவோன்னா நிச்சயமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதான் இங்கே தாவீது சொல்கிறார், எக்காலத்தில் அவர் துதிப்பேன், ஆமென், அவர் துதி எப்போதையும் வாயில் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு உபத்திரமாக பாடோ நெருக்கோ எல்லா சூழ்நிலையிலும். அதனால தான் யோபு சொல்வார், அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்படி சொல்ல முடியுமா? 10 பிள்ளைங்க செத்து போன சூழ்நிலையில் யோபு எப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறார் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லா சூழ்நிலையும் அவரை ஸ்தோத்திரிக்க நான் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அது சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும்னா, ஸ்தோத்திர பலியிடுகிற தேவனை மகிமைப்படுத்துகிறானா. ஆமென். நம்ம நன்மை செய்யும் போது ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் அதை சந்தோஷப்படுகிறார், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்கள், இயேசு கிட்டத்தில் 10 குஷ்டரோகி வராங்க, அதில் 10 பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போகிறான். ஆண்டவர் கேட்பார், மற்ற 9 பேர் எங்கே? தெய்வ பிள்ளைகளை, நீங்களா அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்மை செய்யும் போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துவதற்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமே. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுக்கு நெருக்கத்திலும் பாடுகளிலும் கூட அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறாரு. வாசிக்க கேட்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லித்து தான் இருக்கணும். தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்தோத்திரம் இல்லை, 10,000 ஸ்தோத்திரம் செலுத்தாலும் பத்தாது. ஏன்னா இன்றைக்கி நாம் ஜீவனோடு இருக்கிறேன்னா தேவ பிள்ளையில் ஆண்டவர் சுத்த கிருபை தானே. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள், எத்தனை ஈவுகள். ஆமென். எவ்வளோ அழகாக நம்மளை பாதுகாத்து வருகிறார் பாருங்கள். இந்த 2வது மாதம் முடிக்க போகிறோம், இப்போ தான் துவங்கினது போல் இருக்குது. இந்த புதிய ஆண்டில் 2 மாதங்கள் கண்களில் மண்ணிமலை போல் பாதுகாத்தாரல்லவா. இனியும் பாதுகாப்பா. ஆண்டவர் எக்காலத்தில் நம்ம ஸ்தோத்திரிப்போம். கண்களை முடி நம்ம செபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு தாவீது சொல்கிறோம்மா. ஆண்டவரே, நாங்களும் எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்வோ தாழ்வோ நஷ்டமோ கஷ்டமோ ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு நன்றி சொல்ல, உமை துதிக்க, உமை ஸ்தோத்தரிக்க, நீங்கள் ஆண்டவரே கொடுத்த எல்லா ஈவுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு கிருபைச்சுங்கப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் மனசார நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த 2வது மாதத்து கடைசி நாளை கூட எங்களை காண செய்த தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாத்துக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். எல்லா சூழலிலும் அவரை ஸ்தோத்திரிங்க. God bless you.